ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அதாவது இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நம்ம விஜய் வந்து தாத்தா வீட்டில், அதாவது அவங்க வீட்டு அந்த முக்கத்தில் அந்த நடு வீட்டில் நின்றுட்டு சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தா அண்ட் விஜய் இவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போட மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆம்பிஸ் ட்ராமா வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன கெஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் நானுமே வந்து ஆக்சுவலாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களோ விஜய் வந்து சித்தப்பாவை மன்னிக்க சொல்லி, அண்ட் அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் அலோவ் பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க. பாட்டியோட சப்போர்ட்டோட சித்தப்பா வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயுமே மேபி அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஃபர்தராக பாட்டி, சித்தி அண்ட் சித்தப்பா 3 பேரும் சேர்ந்து வீக்காவை செப்பரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் எனக்கு தெரியல, மேபி வந்து சித்தப்பா வந்தனால தான் அப்படி நடக்குமானா நமக்கு தெரியல, அது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சித்திக்கிட்ட ஒரு மாதிரி வந்து கோமா பேசுகிற மாதிரிலாம் தெரில. ஆனால் கண்டிப்பாக சித்தப்பாவை இது வரைக்கும் வந்து ஒரு மீட் பண்ணவே இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனில் தான் லாஸ்ட்டாக விஜய் வந்து சித்தப்பாவை மீட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தப்போ விஜய் இல்லை. அதுக்கப்புறம் விஜய்க்கு அவங்க யாரும் இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக விஜய் வந்து சித்தப்பாவை பார்த்தா செம்மையாக கோவப்படுவார். இவர் யார் வீட்டுக்குள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம சித்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சப்போர்ட்டோட சித்தப்பா வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை வீட்டுக்குள்ளே வர வச்சுருக்காங்க. அதுதான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் மேபி வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ விஜய் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் சித்தி ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் பாட்டியும் கண்டிப்பாக வந்து சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லா தப்பு பண்ண சித்தப்பா நல்லவர், எந்த தப்புமே பண்ணாத காவேரி கெட்டவங்க நம்ம பாட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்குமே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபாலோவரோட கமெண்ட்ஸை ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ தாத்தாவால் எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருப்பார். ஸோ விஜய் செம்மையாக கோவப்படுவார். ஒரு வழியாக சித்தியும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணி மேபி சித்தப்பா வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சித்தப்பா உள்ள வந்தால் இன்னும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் அதிகமாகும். அவங்க ட்ராக்கை மூவ் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இதுவுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ட்ராக் வரைக்கும் போகுமான்னு பயந்துட்டுலாம் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகாது என்னோட கெஸ் படி. ஸோ பார்க்கலாம். பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா கொண்டு வரதுக்காக தான் விஜய் கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கும் நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.